மதியத்துக்கு அந்த கறி தான். மதியத்துக்கு சோறு ஆக்கி இடியப்பத்தை இந்த பருப்பு சொதியோட சாப்பிட்றான். இப்படி மீன் இதுகளெல்லாம் வாங்குறதுக்கு வசதி இல்லை. இருக்கிற மாதிரி நாங்கள் சாப்பிட்டு சமாளிச்சுட்டு போகிறோம். வேற எங்கள்கிட்ட ஆடம்பரம் மாதிரி ஏறதுக்கு இல்லை. எங்களை வீடு வாசலில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கமென்று. நான் எந்த நிலைமையை மாதிரி நானும் இப்போ பெருசாக படிக்கல. ஆனால் எந்த பிள்ளைகளும் படிக்கணும்ன்ற ஆசையில் தான் இப்போ நான் பிள்ளைகளை வளர்த்து அதை படிப்பிச்சு அதை ஆளாக்கணும். வேற ஒரு இதுவும் எனக்கு தான் இது இல்லை. அந்த பிள்ளைக்கு ஒரு வீடு வாசல் வேணும். அதுக்கு ஒரு மாதம் உழைச்சி அது காணாது எனக்கு. இப்போ அவங்க அம்மா உழைக்கிற ஆசையை எடுத்து தான் நாங்கள் 2 பேரும் காலத்தை போகாடி திரிக்கோம். இப்போ நினைச்ச சாப்பாடு நினைச்சதுகள் எல்லாம் வாங்கி சாப்பிட வசதி இல்லை. எங்களுக்கு வழி இல்லை. இப்படி அரி எடுத்தா தானே எங்களுக்கு நீ காலகட்டத்தில் குடும்பங்களை கொண்டு நடத்துவது. இப்போ இங்கே இலங்கையில் ஒரு குடும்பத்தை கொண்டு நடத்துகின்ற ஒரு 2-3 பிள்ளைகளோட இருக்கிற குடும்பத்தை கொண்டு நடத்துகின்றது ஒரு முழுமையான ஒரு ஆண்மகனாலேயே தினமும் கூலி வேலைக்கு போகின்ற அல்லது சிறிய அரச தொழில் செய்கின்ற ஒருவரால் கூட இயலாத காரியமாக ஏண்டா இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு நினைக்கின்ற ஒரு நிலைமையில் தான் தற்போது இலங்கையில் இந்த பொருளாதார நெருக்கடியில் வறுமை தலைவிரித்து ஆடுகின்ற இந்த நேரத்திலும் இந்த தாயின் நிலைமையை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் வெற்றி பிரபா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளையும் இருக்குதுகள். ஒரு பிள்ளை கல்யாணம் கட்டிட்டு அதுக்கு 19 வயசு. இப்போ இன்னொரு பிள்ளை என்னோட இருந்து நானும் இப்போ அந்த பிள்ளையும் இந்த அம்மாவும் தான் இருந்து சாப்பிட்றேன். அம்மா விட்டு வேலைக்கு போகிறது. அவள் மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் எடுத்து நான் ஆடு பார்க்குறேன். அதில் 10,000 மாதம் 10,000 தருவாங்க. அந்த சம்பளத்தையும் எடுத்து தான் நான் இந்த வாழ்க்கையை ஓட்டி பிரிக்கேன். இது அவர் கல்யாணம் கட்டிட்டார். இப்போ பிரிஞ்சு 4 வருஷம் ஆகுது. அவர் ஒரு தாரதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை, பிள்ளைக்கு கொடுக்குறதும் இல்லை, பிள்ளைகளை கவனிக்கிறதும் இல்லை. நான் 2 பிள்ளைகளும் நானும் தான். வேறு சகோதரங்கள் இருக்கின்ற அதுகளுக்கும் கஷ்டம் உதவியல் அதுகளும் செய்கிறது. எங்கள் ஊர் எனக்கு 36 வயசு. ஆடு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கார ஒரு அவற்றை ஆட்டை நான் பார்க்குறேன். சம்பளத்துக்கு தான் நான் பார்க்குறேன். இப்போ அதோட நானும் 2 ஆட்டை வாங்கி விட்டு அதில் இது செஞ்சுருக்கேன். நீங்கள் கோழி குஞ்சு இருந்தால் அந்த கோழி குஞ்சையும் தான் வளர்த்துட்டு இப்போ அந்த கோழியை பராமரிச்சுட்டு நானும் 2 கோழி வாங்கி விட்டு அந்த முட்டையில் எடுத்து விற்றுட்டு தான் செலவு செய்கிற. பிள்ளை படிக்குது, 5ஆம் ஆண்டு படிக்குது. அந்த பிள்ளை இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப்பு கிளாஸுக்கெல்லாம் அனுப்பி படிப்பிக்க எனக்கிட்ட வசதி இல்லை. சும்மா பள்ளிக்கு மட்டும் அனுப்புறவே இல்லை. அனுப்புகிற ஓட்டை பிடிச்சி அனுப்ப இது இல்லை. இல்லாட்டி நடந்து தான் போய் வார. இப்படி கஷ்டம்தான். இப்படி ஓலை குடியில் தான் வச்சிருக்கி. எனக்கு அடி வைப்பாண்டு செஞ்சிருக்கேன். அது காசி இடியப்பம் வச்சு நாங்கள் அதுதான் சாப்பாடு காலம்பு சாப்பாடு. மதியம் நீ அதுதான் மதியத்துக்கு அந்த கறி தான். மதியத்துக்கு சோறு ஆக்கி இடியப்பத்தை இந்த பருப்பு சொதியோட சாப்பிட்றான். இப்படி மீன் இதுகளெல்லாம் வாங்குறதுக்கு வசதி இல்லை. இருக்கிற மாதிரி நாங்கள் சாப்பிட்டு சமாளிச்சுட்டு போகிறோம். வேற எங்கள்கிட்ட ஆடம்பரம் மாதிரி ஏறதுக்கு இல்லை. எங்களை வீடு வாசல்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கமென்று. மழை பெஞ்சா உழுவுற, வெயில் அடிச்சா இருக்கல. அது அப்படி நிலைமையில நாங்கள் இருக்கோம். இப்போ வேற ஒரு இதுவும் இல்லை. உங்களால இடத்த உதவியா செய்யும்.
இதுதான் எங்களோட வாழ்க்கை. எங்களோட கிச்சன் இதுதான். இந்த குச்சினிக்குள்ளதுதான் இருந்தது. நான் சமைக்கிற வேலை செய்யற எல்லாம். நான் நிறுவனங்கள் அரசாங்கத்தால உதவிகள் செய்யறாங்க. நான் எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யலாம் தெரியல. இந்த ஓலக்குடியில் தான் நான் இருக்கேன். நீங்களாவது பார்த்து இந்த இதுக்கு ஒரு உதவியை செய்யுங்க. கடவுளா இல்லை நம்ம பிறந்தத்தமே வளர்ந்து வாழாகி கல்யாணத்தை கட்டிட்டோம். என்ன செய்யுது? கடவுள் விரிச்ச வழிதான் நம்ம வாழலாம். நம்மளுக்கு வசதி என்று அப்படி இது இல்லை. அரசாங்கம் உதவி இல்லை. இப்போ நம்மளாலையும் உழைச்சி கணவன் இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டு சாப்பிடையும் வழி இல்லாமல் தான் நாங்கள் வாழ்கிறோம். நீங்களே இந்த அளவுக்கு ஏதாவது உதவிகள் வந்து செஞ்சு தர பிள்ளைகளை இப்போ நான் ரெண்டு நிலைமைய மாதிரி நானும் இப்போ பெருசாக படிக்கல. ஆனால் எந்த பிள்ளைகளும் படிக்கணும்ன்ற ஆசையில் தான் இப்போ நான் பிள்ளைகளை வளர்த்து அதை படிப்பிச்சு அதை ஆளாக்கணும். வேற ஒரு இதுவும் எனக்கு இது இல்லை. அந்த பிள்ளைக்கு ஒரு வீடு வாசல் வேணும். அதுக்கு ஒரு உதவி வந்து என்னட்டு அப்படி செய்யறதுக்கு இல்லைன்ட்டு அம்மாவும் கஷ்டப்பட்டாள். அவங்க 57 வயதாக போய்த்து அவன் நீ வேலை செய்ய மாட்டாவும். அவ நான் வச்சு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு எந்த வருமானம் எனக்கு இல்லை. ஆனால் தொழிலும் இல்லை, ஒரு வீடு வாசலும் இல்லை. என்ன செய்யறேன்ட்டு எனக்கு அப்படியே கஷ்டப்பட போயிருக்காவும். அதுக்கு நான் என்ன செய்யறேன்? நான் என்ற தலையெழுத்து இப்படி நம்ம இப்படி வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். நீங்க தான் ஏதாவது ஒரு உதவியை செஞ்சு தரணும் சார். எங்கள்கிட்ட கிழமையில ஒருக்கா வந்து என்ன பார்த்தது சனி ஞாயிரம் பெருவாகும் வந்து அந்த காசுகளை தந்தது எங்களை பார்த்தது ஓவாவும். நாங்க மற்றபடி நானும் பிள்ளைங்க தான் அந்த வீட்டுல இருக்கிறேன். வீட்டுல அவங்க இப்ப சமைக்கிற வேலைகளுக்கு செய்யற உடுப்புகள் ஒரு அந்த பொடியனுன்றிருக்க அவங்களுக்கு அதை பார்த்துட்டு வீட்டோட இருக்கிறவ. அவக்கு அவங்களோட மகன் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அவரு காசு ஓடுறதா வந்து தாய்க்கு இந்த பிரஷர் கூடயா அவ பார்த்து திரிக்கணும். அதாண்டு பெருசா அந்த கஷ்டப்பட்ட வேலையில செய்ய விட மாட்டாங்க. இப்ப அம்மாக்கு வேலை கால் இது நடக்க மாட்டாவோ, இருந்தா டக்குன்னு ஒளிம்பிக்க மாட்டாவோ. அவ கால் கை எடுக்கிற வாதம் மாறுது. அதால இப்ப என்ன செய்யறது போயிட்டு என்னக்கா வேண்டிதான் இப்ப அவ கஷ்டப்படுறாவோ. இப்ப என்னையும் வளர்த்து என்னையும் அவதான் இப்ப பாக்குறேன். இப்ப நான் பார்க்க வேண்டியது அவ என்னைய பாக்குறாவோ. இப்ப அதுக்கு எந்த பிள்ளையும் வந்து இருக்கி 10 வயசுல அந்த பிள்ளையும் அவதான் வளர்த்து படிப்பிக்கணுமா அவ படிப்பிக்காவும். வேற அப்படி எனக்கிட்ட படிப்பிக்கிறதுக்கு வசதி இல்லை. நான் 10,000 ரூபாய் மாதம் உழைச்சி அது காணாது எனக்கு. இப்ப அவங்க அம்மா உழைக்கிற காசையும் எடுத்து தான் நாங்க 2 பேரும் காலத்தை போகாடி திரிக்கோம். இப்ப நினைச்ச சாப்பாடு நினைச்சதுகள் எல்லாம் வாங்கி சாப்பிட வசதி இல்லை எங்கள்கிட்ட. வழி இல்லை. இப்படி யாரும் உதவிகள் செஞ்சாதான் அதுகள்ல நாங்க இப்ப இதுக்கெல்லாம் வீடு வாசல். நான் வளர்க்குறேன் இந்த கோழி வளர்க்குறேன் ஐயா. அந்த கோழியை வச்சுதான் நான் இது செஞ்சுருக்கேன். ஆடை மேய்ச்சி போட்டு வந்து இந்த கோழியை பாக்குறேன். இதுகளுக்கு சாப்பாடுகளை சோத்து அது இதைத்தான் வைக்கிறேன். இந்த தீனெல்லாம் வாங்கி வைக்க வழி இல்லை எங்கள்கிட்ட. அதுகளை ஒரு 5 கோழி முட்டை போடும். 2 சேவல் நிற்கிது. 5 முட்டை போட்டாலும் அது 60 ரூபா படி நாம் கொடுக்குற ஒரு முட்டையை 5 முட்டையை கொடுத்தாலும் அதுல செலவுக்கு வரும். அந்த முட்டையில கொடுத்துதான் அந்த காசுல தான் இப்ப நான் பிள்ளைக்கு சாப்பாடுகளை வாங்குறதா இல்லை சோப்பு சாமான் சீனி செயலியே வாங்குறதாலும் வாங்கி சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்றேன். இப்ப அதுகளை தான் நாங்க வாழ்ந்துட்டு வரோம். படி கோழி குஞ்சு தானே ஐயா. இந்த கோழி குஞ்சு எவ்வளவும் ஒரு நாளையால தந்தனிங்க நான் வளர்த்து ஆளாக்கிட்டு இருக்கேன். அதை நீ பராமரிச்சு அதுல வளர்த்து எடுத்தா தானே எங்களுக்கு நீ இந்த குடிக்க தண்ணி வசதியும் இல்லை. டொய்லெட் போறதுக்கு இந்த டொய்லெட் ஒன்றும் இல்லை. இந்த காட்டுல தானே அங்க போறேன். பிள்ளைகளும் குமரி பிள்ளையும் வச்சுட்டு நான் சின்ன பிள்ளையும் நானும் அம்மாவும் போய்க்கையும் இல்லாதவங்களும் காட்டுல அதெல்லாம் வேலி அடைச்சி வளவுகள் ஆக்குற காடு இல்லதுகள் வளவுகள். இப்ப எத்தனை நாளைக்கு நாங்க அதுகளில் போறேன். சும்மா இப்ப இதுகளுக்கு ஒரு கோடி மாதிரி ஒன்றை கட்டிட்டு தான் நாங்க அதுகளுக்குள்ள காத்துற போறோம். வேற பெருசா வசதின்றதுக்கு இல்லை. ஏதாவது ஒரு உதவியை செஞ்சு ஒரு டொய்லெட் எனக்கு கட்டி தருமாறு கேட்குறேன். கக்கூசும் இல்லை, கிணறும் இல்லை. ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்க. இப்ப அரசாங்கங்கள் நிறுவனங்கள் இப்ப வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எல்லாம் விளைவருக்கு உதவி செய்யறாங்க. ஆனா எனக்கு ஒரு உதவியை ஏதாவது ஒன்று தாங்க. வணக்கம். நான் வளமையாக கூறுவது போன்றுதான் சில கிராமங்களில் சிலரது நிலைமைகள், சிலரது என்பதை விட பலரது நிலைமைகள் தற்போது இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உழைக்கக்கூடிய ஒரு கணவன், உழைக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தும்
இப்போதைய காலகட்டத்தில் குடும்பங்களை கொண்டு நடத்துவது இப்போ இங்கே இலங்கையில் வந்து ஒரு குடும்பத்தை கொண்டு நடத்துகிற ஒரு 2-3 பிள்ளைகளோட இருக்கிற குடும்பத்தை கொண்டு நடத்துகின்றது ஒரு முழுமையான ஒரு ஆண்மகனாலேயே தினமும் கூலி வேலைக்கு போகின்ற அல்லது சிறிய அரச தொழில் செய்கின்ற ஒருவரால் கூட இயலாத காரியமாக ஏண்டா இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு என்று நினைக்கின்ற ஒரு நிலைமையில் தான் தற்போது இலங்கையில் இந்த பொருளாதார நெருக்கடியில் வறுமை தலைவிரித்து ஆடுகின்ற இந்த நேரத்திலும் இந்த தாயின் நிலைமையை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். வயதான தாய் இன்னும் ஒரு நகர்ப்புறத்திலிருந்து வேலை செய்து வீட்டு வேலை செய்துதான் இந்த மகளையும் பேரப்பிள்ளையும் கவனித்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று இவவும் 10-12,000 ரூபாய்க்கு மாத வருமானம் 10-12,000 ரூபாய்க்கு ஆடுகளை இந்த வெக்கையான வெயில் காலங்களில் காடுகளில் போய் மேய்த்து தான் இந்த குடும்பத்தை கொண்டு நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். மலசல கூடம் இல்லை, வீடு இல்லை, குடிநீர் வசதி இல்லை, இப்படி எதுவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்கின்ற இதை போன்ற இந்த தாயை போன்ற குடும்பங்களுக்குத்தான் உதவிகள் தேவைப்படுகின்றன, உதவிகள் செய்ய வேணும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். எனவேதான் நான் தற்போது இந்த குடும்பத்தை இனங்கண்டு உங்களுக்கு அறியப்படுத்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த தாய் கேட்கின்ற வீடோ அல்லது மலசல கூடமோ அல்லது ஒரு கிணறையோ பெற்று கொடுப்பீர்கள் அல்லது தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த தாய் எனக்கு தொலைபேசி எடுத்து தன்னுடைய நிலைமையினை வீடியோ மூலம் வெளியிடுமாறு கூறியதன் அடிப்படையில் இன்று இந்த தாய்க்கான உதவியை கோரியிருக்கின்றோம். எனவே புலம்பெயர்ந்த சொந்தங்கள் மனமுகர்ந்து இவருக்கான ஏதாவது உதவியை செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி. இவர்கள் பாவிக்கின்ற மலசல கூடம் தான் இது. கேட்டா